அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலாய்ஸ் தமிழ் மொழி வலைத்தளமூடாக இணைந்திருக்கிறோம். நாட்டில் கனேமுல சஞ்சீவ என்ற பாதாள உலக குற்றவாளியை நீதிமன்றத்திற்குள் புகுந்து கொலை செய்ய உதவிய இசாரா செவ்வந்தி கடல் வழியாக யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றிருந்தார். நேபாளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிரடியாக இன்டர்போலின் உதவியுடன் இலங்கை போலீசார் அவரை கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வந்து தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த இசாரா செவ்வந்தியை மொத்த நாடும் உலக நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த இசாரா செவ்வந்தி எவ்வாறான தகவலை வெளியிடுகிறார்கள்? இசாரா செவ்வந்திக்கு அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் தொடர்பு இருக்கிறது. பல அரசியல்வாதிகள், பல அரசியல் ஆய்வாளர்கள் தற்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதற்கு பின்பு குறிப்பாக அதிகளவாக இலங்கையினுடைய கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளில் இவருக்கு உதவியதாக கூறப்படும் பல நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இசாரா செவ்வந்தி மறைந்திருந்த போது அங்கே விடுதலை புலிகள் பயன்படுத்திய பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த துப்பாக்கியை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போது இசாரா செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்தில் அடைக்கலம் கொடுத்தவருடைய துப்பாக்கி என்று தெரிய வந்தது. அவருக்கு இந்த துப்பாக்கியை கொடுத்தவர் வவுனியாவில் இருக்கின்ற முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று கூறப்பட்டு அவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இசாரா செவ்வந்தி தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் கைது வளையத்திற்குள் கொண்டு வரப்படவிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இசாரா செவ்வந்திக்கு உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடமாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இசாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக 4 குழுக்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் இந்த இசாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வவுனியாவைச் சேர்ந்த 45 வயதான வர்த்தகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இசாராவிற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவிற்கமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே இசாரா செவ்வந்திக்கு பின்னால் பல தலைகள், பல அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தற்போது ஒவ்வொன்றாக இலங்கை போலீசார், குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இவர்களை கைது செய்து வருகிறார்கள். இந்த இசாரா செவ்வந்தியிடமிருந்து பல ரகசியங்கள் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான தகவல்களை அவர் வெளியிடப் போகிறார், இதற்கு பின்பு யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று.